பாலிடிக்ஸ்ல பாக்குற அதே வைப்ரேஷன் தான் இந்த படத்துல காமிச்சிருந்தாங்க. எனக்கு சிலுக்குது சொல்லும் போது. சாரதி சாரதி உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். எவ்ரிபடி இஸ் கமிங் அப் வித் விஜய் ஸ்ரீஹரி, லியோ. எனக்கு ஒன்றும் புரியல. விஜய் இஸ் ஹேவிங் தட் போட்டோ இன் ஹிஸ் ஹேண்ட். இல்ல there's two Vijays I love there. பயங்கரமான தீவிரமான விஜய் ஃபேன். ஃபுல் டிப் டாப்பா ட்ரெஸ் பண்ணி அந்த பில் பாட்டம் எல்லாம் விஜய் ஸ்டைல் தான். இவ்வளோ லொடலொடன்னு பேசுறவன் வந்து அப்படியே பியூட்டிஃபுல் கிஃப்ட்ஸ். ஸ்ரீஹரிக்கு ஒண்ணுமே புரியல. he said என்னோட குட்டி ரசிகர் மன்றத்துக்கு நீதான் தலைவன். So to kickstart with ஒரு segment that is only completely about one person அப்படின்னா, so here you can see there இல்லைன்னா இங்க there's two Vijays I love there. நடுவுல இருக்கிறது வந்து ஆக்சுவலி என்னோட சிஸ்டர் இன் லாவோட சன். ஓகே. he is still very close to ஜோவிகா. ஸோ அஸ்வின் அவர் பேரு, ஆகாஷோட சிஸ்டர்ஸ் சன். பட் இது வந்து ஸ்ரீஹரியோட செகண்ட் பர்த்டே. ஃபர்ஸ்ட் பர்த்டே வரைக்கும் கூட வந்து ஸ்ரீஹரி அப்போ சின்ன பிள்ளை இல்லையா, ஸோ அவ்வளோ விஜய் ஃபேனுங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இது ரெண்டாவது பர்த்டே. அப்போ வந்து பயங்கரமான தீவிரமான விஜய் ஃபேன். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் இவ்வளோ பேர் இன்னைக்கு வந்து விஜய்க்கு ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்றது எனக்கு ஏன் அப்படின்னு புரியுது அப்படின்னா அந்த யங்ஸ்டர்ஸ் கிட்ஸ். ஏன்னா இப்போ ஸ்ரீஹரி இந்த ஏஜ் இல்லை, அந்த 24-25 வரும்போது. ஸோ அந்த குழந்தையிலேருந்து இருந்த அந்த லவ் தான் இன்னைக்கு வரைக்கும் அது ரிஃப்ளெக்ட். எஸ், ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ரிலேட் டு தட் லவ். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து ஆக்சுவலி திஸ் வாஸ் அ மெமோரபிள் டே. ஏன்னா வந்து அன்னைக்கு செகண்ட் இயர் பர்த்டேக்கு ஸ்ரீஹரி என்கிட்ட கேட்டது. நல்லா பேசுவார் அப்பெல்லாம். ஸோ பயங்கர துரு அது என்ன பிரார்த்தனா தியேட்டர்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டர், டிரைவ்-இன் தியேட்டர் இப்போ இல்ல, அது இருந்த டைம்ல இந்த கார் பார்க் பண்ணிட்டு கீழே வந்து பிக்னிக் மாதிரி பெட்ஷீட் எல்லாம் போட்டுட்டு தலகாணி எல்லாம் போட்டு பிக்னிக் எல்லாம் செட் பண்ணிட்டு வில் ஆல் சிட் அண்ட் வாட்ச். அப்போ நானு சஞ்சீவனெல்லாம் அவங்க ஃபேமிலி எல்லாம் அடிக்கடி போவோம். ஸோ எல்லாருமே உட்காந்துருக்கோம். பத்ரியா என்ன படம் அது, சாரதி, his name is சாரதி, I forgot the name. கிளைமேக்ஸ்ல வந்து he'll be in the ICU, புதிய கீதை, கரெக்ட். அப்ப எல்லாரும் வெளியில நின்று அந்த பவர் ஆஃப் வைப்ரேஷன் சொல்லுவோம்ல, அவரை எழுப்புறதுக்கான விஷயம் எனக்கு சிலுக்குது சொல்லும் போது. ஸோ இப்போ நான் தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல பாக்குற அதே வைப்ரேஷன் தான் அந்த படத்துல காமிச்சிருந்தாங்க. ஸோ இந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் அவங்க எல்லாம் வந்து சாரதி சாரதின்னு கத்தும் போது இது வந்து ஃப்ரண்ட்ல உட்காந்துட்டு சாரதி சாரதி எழுப்புறாங்களாம். அது எனக்கு கண்ணில் தண்ணி தான் வந்துச்சு. தட் அட்மிரேஷன் அண்ட் லவ் ஐ சா. ஸோ அவரோட பர்த்டேக்கு நான் என்ன கிஃப்ட் வேணும்னு கேட்டதுக்கு, செகண்ட் பர்த்டே அது. ஸோ கேட்டதுக்கு எனக்கு விஜயை பார்க்கணும், உன்னால முடியுமா, ஏன்னா ஹி நோஸ் தட் ஐ ஹவ் ஆக்டட் வித் ஹிம், இல்லை உன்னால முடியுமா அப்படின்னா. நான் சொன்னேன் ரொம்ப கஷ்டம்தான், சரி I will try அப்படின்னு சொல்லி சொன்னேன். பிகாஸ் ஐ எம் நாட் இன் டச் வித் விஜய் ஆர் எனிதிங் லைக் தட். ஸோ அதனால அப்போ வந்து எனக்கு கீதா நல்ல ஃப்ரெண்டு, அவங்களுக்கும் கல்யாணம் ஆகி சஞ்சய் வாஸ் ஆல்சோ ஐ திங்க் ப்ராபப்ளி 3 years. ஓகே. ஸோ வி வர் வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி. ஸோ சங்கீதா எல்லாரும் சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் வந்து விஜய் ஆல்சோ கால்ஸ் கீதா. ஸோ எனக்கு கீதான்னு தான் தெரியும், இப்போ வரைக்கும் நான் கீதான்னு தான் சொல்லுவேன். ஸோ கீதாக்கு தான் நான் கால் பண்ணி நான் சொன்னேன், இந்த மாதிரி உனக்கு தெரியும்ல ஸ்ரீஹரி வந்து பயங்கர ஃபேனு. ஸோ அவர் கேட்டார் இந்த மாதிரி பர்த்டே கிஃப்ட்டுன்னு கேட்டப்போ, இந்த மாதிரி விஜயை பார்க்க முடியுமான்னு கேட்டார். நீ கேட்டு சொல்ல, சப்போஸ் நீங்கள் பர்த்டே பார்ட்டிக்கு வர முடியலன்னா, ஈவினிங் பர்த்டே பார்ட்டி இருக்குது, வர முடியலனாலும் இஃப் யூ கேன் கிவ் மீ அ டைம் தட் ஹீ இஸ் ஃப்ரீ ஆர் சம்திங், I'll bring him home அப்படின்னு சொல்லி நான் ஃப்ளெக்சிபிளாக தான் சொன்னேன். So I've always been like, see, when he got married and all that, I maintained a friendship with her. Just because I know him, நான் வந்து I calling him, அந்த மாதிரி எல்லாம் I've never done it. Adeda Shalini also is a very close friend of mine.
So I've always been in touch with Shalini. So we were all in that same age group and exactly. stage. Me, Shalini, Geeta. So new mothers. Shalini was not a mother. ஆமா. She was newly married. அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து விஜய் கீதா எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஈவினிங் எங்களால் வர முடியாது, நைட் ஊருக்கு கிளம்புறாரு ஷூட்டிங்க்கு, நாங்கள் மத்தியானமாக வரோம் அப்படின்னு சொன்னோன்னே ஐ டோல்ட், இவர் ஃபுல் டிப் டாப்பாக ட்ரெஸ் பண்ணி அந்த பில் பாட்டம் எல்லாம் விஜய் ஸ்டைல் தான், அந்த ஷர்ட் எல்லாம் பேகி ஷர்ட் அதெல்லாம் வந்து அவரே வந்து சொல்லுவார் எனக்கு இப்படி தான் வேணும் அப்படி தான் வேணும்ன்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணி அவர் he brought such beautiful gifts for him. It's the first time he is meeting him. இவன் இவ்வளோ லொடலொடன்னு பேசுறவன் வந்து அப்படியே மூச்சு பேச்சு இல்ல, தூக்கி இப்படி கையில வச்சுட்டு பேசிட்டு இருந்தவரை he got very, அவனை ரொம்ப பிடிச்சிருச்சு, எனக்கு ரொம்ப கியூட்டா வேற இருப்பான். ஸோ மம்மி வந்து வீடெல்லாம் சுத்தி காமிக்கிறாங்க, பெரிய வீடு அது 25,000 ஸ்கொயர். ஸோ இவனை கீழே விடல, தூக்குனது தான், இவனை தூக்கி இப்படி திருப்பி இப்படி சேர் மாதிரி இந்த இடத்துல உட்கார வச்சுட்டு his bum was sitting here அந்த மாதிரி. ஓகே இல்ல him like this to see. okay yeah. so அப்படியே வச்சுட்டு இந்த கைய I don't know, எங்க வீட சுத்தி பார்த்து எங்க அம்மா பேசினு என்ன விட ஜாஸ்தி பேசுவாங்க. ஐ திங்க் ஒரு மணி நேரம் மேல முடிச்சிட்டு வந்து திரும்பி இங்கதான் இறக்கி அந்த சோஃபால இப்படி உட்காரும் போதுதான் ஃபர்ஸ்ட் இறக்கியே விட்டாப்ல. அண்ட் he said என்னோட குட்டி ரசிகர் மன்றத்துக்கு நீதான் தலைவன் அப்படின்னு. அப்போ he was like, அப்போ சோஷியல் மீடியாலாம் இல்ல, சோ இந்த மாதிரி மீட் பண்ணாதான் குட்டீஸ் எல்லாம் வந்து ஃபேன்ஸ்னே தெரியும். சோ அந்த மாதிரி brought beautiful gifts. ஸ்ரீஹரிக்கு ஒண்ணுமே புரியல, லாலா லேண்ட் only. அதுல இருந்து I think Srihari fell in love with him so much more because Vijay is a normal human being. You know, that somebody you can touch, somebody you can talk to. It's not Superman. அப்படிங்கறது அப்பதான் புரிஞ்சு. Of course kidsக்கு வந்து அது சூப்பர்மேன் மாதிரி தான் தெரிஞ்சிருப்பாங்க. ஆமா, மிக்கி மவுஸ். விஜய் is மிக்கி மவுஸ். So ஒரு animated character. So அவனுக்கு ஒண்ணுமே புரியல. So that was a beautiful birthday gift ன்னு தான் சொல்லணும். Yes. That his presence, and the time that he spent with Srihari, and அது இன்னைக்கு வரைக்கும் அந்த லவ் வந்து ஸ்ரீஹரி வச்சிருக்காரு அவர் மேல. நோ ஸ்வீட் ஸ்வீட். ஓகே, நெக்ஸ்ட் கௌதம். நெக்ஸ்ட் இது வந்து நான் ஃபர்ஸ்ட் ஐ திங்க் லியோல வந்து நான் ஏதோ பிக் பாஸ் ரிவ்யூ பண்ணிட்டு இருந்தேன், நான் வெளிநாட்டுல இருந்தேன் அந்த பர்டிகுலர் சீசன், ஜோவிகா இருந்த டைம்னு நினைக்கிறேன். ஸோ நான் இருக்கும் போது திடீர்னு அன்னைக்கு எவ்ரிபடி இஸ் கம்மிங் அப் வித் ஸ்ரீஹரி, விஜய் ஸ்ரீஹரி, லியோ. எனக்கு ஒன்றும் புரியல கமெண்ட்ஸ்ல. தென் த அட்மின் டோல் மீ இந்த மாதிரி அக்கா அப்படின்னு இந்த போட்டோ காமிக்கிறாங்க அந்த ஆன்லைன்ல. லைக் வாட், லியோல வந்து இந்த மாதிரி வருதுன்றத. அப்புறம் விஜய் இஸ் ஹேவிங் தட் போட்டோ இன் ஹிஸ் ஹேண்ட். இல்ல வாட் த ஸோ இட் வாஸ் வெரி வாட் இஸ் எமோஷனல் ஃபார் மீ தட் அந்த போட்டோவை செலக்ட் பண்ணது அவரோட பையனுக்கு தேடும் போது சம்திங் அந்த படம் நான் அப்போ பார்க்கல. ஐ டென்ட் see it yet. So I was like, I felt nice that he showed Srihari as his son. It was very, you know, he knows how attached Srihari was with him. இல்ல அந்த அது மறக்கல. ஸோ அவங்க மேபி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, நெட்ல இருந்தே எடுத்திருப்பாங்க. So he remembered him and said, you know, அந்த இம்பார்ட்டன்ஸ் அவனுக்கு கொடுத்தது அந்த குழந்தைக்கு இன்னைக்கு வரைக்கும் அது ஞாபகம் இருக்கும். பியூட்டிஃபுல் மெமரி இல்ல, என்ன செலக்ட் பண்ணாரு அப்படின்றது நடிக்காம கூட நடிச்ச மாதிரி ஒரு ஃபீல் இல்ல. So I was also feeling very special about it. Yes, yes. அடுத்து I mean like I still remember this day. இதுல வந்து ஐ திங்க் ஆமா இதுல தெரியல இந்த போட்டோ, இந்த சீக்வன்ஸ் பண்ணும்போது நான் இங்க பார்த்து பேசிட்டு இருக்கணும். இல்ல பரவாயில்ல. இந்த சீக்வன்ஸ் பண்ணும்போது அன்னைக்கு ப்ரீவியஸ் டே வந்து நாங்க வந்து 1 வீக் வந்து ஃபுல்லா ஆக்ரா, ஃபத்தேபூர் சிக்ரி, அந்த அல்லாஹ் நானே படி சாங் வந்து ஹீட் சம்மர், விஜய் பர்த்டே. ஓகே ஆமா, விஜய்ஸ் பர்த்டே திஸ் டைம். ஐ திங்க் this was June 23rd or something. 21st or 23rd. Okay, during his birthday. Okay, 22nd his birthday we celebrated, but வேற costume. So இதுக்கு அது ஃபர்ஸ்ட் costume. So இது வந்து 23rd or 24th இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நாங்க ஃபுல் ஹீட்ல ஆக்ரால ஃபத்தேபூர் சிக்ரி, அந்த அப்புறம் we went அக்பர், ஜோதா அக்பர் பேலஸ், எல்லா ஊருங்களும் பக்கத்துல எல்லாம் பஸ்லயே டிராவல், பர்வீன் டிராவல்ஸ் அப்ப பெரிய பஸ், அதில் ஃபுல் யூனிட்
க்ரூ எல்லாமே வேற லெவலில் தே டுக் த மூவி, செலவு பண்ணி எடுத்தாங்க. ஸோ அப்போ வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணிலாம் போகும்போது ஹீட் மெல்ட் ஆகுது, மேக்கப் காஸ்டியூம் போட முடியல, கட் பண்ணால் அப்படியே வந்து டிராஸ்டிக் கோல்டு, இதெல்லாம் ஃப்ரீசிங் கோல்டு. ஸோ ஒன் டே முடிச்சு ஃபர்ஸ்ட் டே தான் ஐ திங்க் அந்த ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் வந்தப்போ தான் June 22nd இஸ் பர்த்டே, 21st பர்த்டே. தட்ஸ் வை இட்ஸ் வெரி மெமரபிள். ஃபர்ஸ்ட் 21st பர்த்டே வாஸ் வி ஆல் செலிப்ரேட்டட் டுகெதர். இட் வாஸ் வெரி ஸ்பெஷல். அண்ட் அந்த கேக் கட்டிங் எல்லாம் பண்ணிட்டு அன்னைக்கு நைட் போய் வி ஸ்டேட்ல நல்லா அடிச்சு போட்ட மாதிரி எங்கேருந்து முடியல, அப்படியே ஒரு ஐயோ அந்த கோல்டுக்கு முடியல என்னால. நெக்ஸ்ட் டே எந்திரிச்சா ஹோல் யூனிட் காட், அது என்ன மெட்ராஸ் ஐயா இல்லை அந்த ஹீட்ல பொங்கிடுச்சான்னு தெரியல, எவ்ரி சிங்கிள் பர்சன்பா இன்க்ளூடிங் ஆண்டி அண்ட் அங்கிள், சந்திரசேகர் அங்கிள் அண்ட் ஷோபா ஆண்டி, கண்ணெல்லாம் வீங்கிடுச்சு அப்படியே ஃபுல். இட்ஸ் லைக் யூ லிட்டரலி கனாட், எல்லாமே கண்ணாடி போட்டு தான் வெளில வரும். ஏன்னா அது மெட்ராஸ் ஐயா இருந்தா தொத்து வேற வந்துடும். என்ன தவிர நான் சொன்னேன்ல மியூசியம் பீஸ்னு, எப்படின்னு தெரியல எனக்கு மட்டும். ஆனா விஜய் வந்து பிகாஸ் ஸ்கிரீன் முன்னாடி பண்ணும்போது இந்த பர்டிகுலர் காஸ்டியூம்ல ஒரு கண்ணாடி போட்டிருப்பாப்ல, அந்த கண்ணாடி வந்து இப்படி ஃபிளிப் பண்ணி ஓபன் பண்ணலாம். ஐ திங்க் இட் வாஸ் ஷாருக் கான்ஸ் கண்ணாடி ஆர் சம்திங் தோஸ் டேஸ் அது ஃபேஷன். ஸோ ரவுண்டு கருப்பு, அது ஃபிளிப் பண்ணி இப்படி ஓபன் பண்ணலாம். அது ஷார்ட்லயும் போட்டிருப்பாப்ல பிகாஸ் ஆஃப் தட் கண்ணு வீங்கி. யோசிச்சு பாரு, இந்த காஸ்டியூம் எல்லாம் போட்டு நான் கண்ணாடி போட்டுட்டு இருந்திருந்தேன்னா எவ்வளவு கேவலமா. லக்கிலி எனக்கு மட்டும் எஃபெக்ட் ஆகல. ஸோ பயங்கர பொறாம விஜய்க்கு. பட் ஐ திங்க் பை த டைம் இப்போ கூட பார்த்தா தெரியுதா லைட்டா கண்ணு கொஞ்சம் செட்டில் ஆகி ஈவினிங் டைம் நினைக்கிறேன். பட் இந்த மார்னிங் இட் வாஸ் ரியலி பேட் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மெமரி. எஸ். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.